Hello aspirants, welcome to Ready for 7. So நான் உங்க ML Aptitude faculty. So எல்லாருக்குமே தெரியும் நமக்கு the Oriental Insurance Company OICL உடைய ஒரு ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்றது நமக்கு என்ன சார் அப்படின்னா ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு எல்ஐசி மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான், சரிங்களா? எஸ். ஸோ அப்போ நம்ம அங்கே ஏஏஓ அப்படின்ற ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய ஏஏஓக்கு அடுத்தபடியான ஒரு போஸ்ட் இது, சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமோடைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு December 1 அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது. சார் நீங்கள் இன்னும் இந்த ஒரு எக்ஸாமை பற்றி தகவல்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த ஒரு வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இதோடைய பேசிக் டீட்டெயில்ஸ் ஸோ ப்ரீவியஸ் இயரை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் போகிறோம் அப்படின்னா ஸோ பேச போகிறோம், சரிங்களா? எஸ். ஸோ நமக்கு வந்த ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்றது இதுதான். இதே மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேற்பட்ட வேக்கண்ட் அப்படின்றத என்ன பண்ணியிருந்தான், ஃபில் பண்ணியிருந்தான். ஸோ அதே மாதிரி தான் இதில் ஒரு 300 சில்ட்ரன் 300 வேக்கண்ட் அப்படின்றது இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ இதோடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் வந்து எலிஜிபிள், ஸோ ஏஜ் லிமிட் எப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், பேசிக்காக பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, ஓகேப்பா. எஸ். ஸோ இப்போ இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், சரிங்களா? இதில் நமக்கு எவ்வளோ வேக்கண்ட்னா 300 என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேக்கண்ட்டு, அதில் பார்த்தீங்கன்னா 285 ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸராகவும் 15 வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆஃபீஸராகவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்கேல் 1, சரிங்களா? எஸ். ஸோ அதே மாதிரி பேக்லாக் வேகன்சிஸும் இருக்குது. நமக்கு ஒரு கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நமக்கு எப்போ சார் அப்படின்னா December 1 அப்படின்றது ரிலீஸ் ஆகும், சரிங்களா? அப்போ நம்ம அந்த December 1 அப்படின்றது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்டு வியூ நான் தான் போவேன். ஸோ அப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம், சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ இங்கேயே அவன் தெளிவாக இந்த ஷார்ட் நோட்டீஸில் மென்ஷன் பண்ணிட்டான். எஸ். ஸோ 6:30 PM ஆன்வர்ட்ஸ் அப்படின்றதும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஈவினிங் அப்படின்றது இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. எஸ். ஓகே. ஸோ அப்போ நமக்கு December 1 இருந்து December 15 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நமக்கு இந்த ஒரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பனில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதை என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண போகிறீங்க, சரிங்களா? எஸ். ஸோ இதோடைய ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த டேஸ்க்குள்ளேயே வந்துடும். இப்போ நமக்கு வந்து ஒரு அப்ளை பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஒரு 2 days அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே நீங்கள் இதிலேயே பார்த்து தெரிந்து கொள்ளலாம், சரிப்பா? அண்ட் டென்டேட்டிவான எக்ஸாம் டேட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ Jan 10th. ஸோ நம்ம இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்ற வீடியோக்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ நம்மளுடைய பேட்சஸ் பற்றியும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 month அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் வந்து பேங்கிங். ஸோ இது கம்ப்ளீட்லி பேங்கிங்கான ஒரு சிலபஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி, சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி எல்ஐசி அட்டம்ப்ட்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், சரிங்களா? எஸ். அதே மாதிரி Tier 2 நமக்கு February இருக்கும். ஸோ டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு ஷார்ட் டைமில் நான் ஒரு வேலைக்கு போகணும் சார் அப்படின்னா நமக்கு இந்த பேங்கிங் இன்சூரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது தான் ஒரு சூப்பரான விஷயம், சரிங்களா? சரி, ஓகே. அப்புறம் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக சொல்லுவேன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான், சரிப்பா. இதோடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். நமக்கு இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கான ஒரு போஸ்ட். கிட்டத்தட்ட 300 போஸ்ட் இருக்குது. ஸோ 1லேருந்து 50 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ஏஜ் லிமிட்னு பார்க்கும்போது 21 அப்படின்றது இருக்கணும். நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே என்ன டேட் வரைக்கும் நம்ம இருக்கலான்ற விஷயங்களை நம்ம பார்த்துப்போம், சரிங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது, சரி, ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் இது அப்ராக்ஸாக தான் இருக்குது. ஸோ 50,000 ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா 11, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60 வச்சுக்கோங்களேன், சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நீங்கள் ஓரியண்டல் insurance.org.in அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டில் இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலோ இல்லை அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எஸ். ஸோ இதுக்கான ஒரு பேட்ச் அப்படின்றது நம்ம அடால் அவைலபிளாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா லைவ் ப்ளஸ் ரெக்கார்டு, சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு 1 month கேப் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன சார் ஃபுல் லைவ் எங்களாலையும் போர்ஷன் முடிக்க முடியாது, நீங்களும் என்ன பண்ணுறது தெரியாது. அப்போ நம்ம பாதி ரெக்கார்டாக கொடுத்துட்டோம். நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணணும், உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம லைவ் கிளாஸ் வரைக்கும் அடுத்து லைவ் கிளாஸ் வந்த உடனே அதுலேருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைவ் ப்ளஸ் ரெக்கார்டு எப்பயுமே ஒரு சூப்பரான பேட்சாக இருக்கும். ஸோ காப்பான் 2.0 அப்படின்றது தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி காப்பான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ வச்சுருந்தோம். அதே மாதிரி இது காப்பான் 2.0. ஸோ இந்த ஒரு எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பேட்சை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ December 9 அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இப்போ நமக்கு மந்த் எண்ட் சேல் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ்னாலும் ஸோ லோ காஸ்ட்டில் S2X வேலிடிட்டியோட பர்ச்சேஸ் பண்ணலாம். இது நம்மளுடைய உறுதின்னு சொல்லக்கூடிய பேங்கிங் ஃபவுண்டேஷன் A to Z பேட்ச். அதாவது என்ன சார்னா
ப்ரிலிம்ஸ்லேருந்து இன்டர்வியூ கைடன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் அப்படின்றது இது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம். ஸோ இது 26 டிசம்பர் ஸ்டார்ட் ஆக போகிறது. ஸோ இதை விட கம்மியாக இருக்கும் நம்மளுடைய கோடு Y1029 அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணும்போது. சரிங்களா? சரி, ஓகேப்பா. ஸோ மறக்காமல் இந்த மந்த் எண்ட் சேல் அப்படின்றத என்ன பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். எஸ், ஓகே. ஸோ இப்போ இதோட எக்ஸாம் டேட் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் 285 அப்படின்றது இருக்குது. சரி, ஓகே. ஸோ இதே ஏஜ் மினிமம் பார்க்கும்போது 21 இயர்ஸ். ஸோ ரிலாக்ஸேஷன் அப்படின்றது 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 by 1 கோ த்ரூ பண்ணிக்கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, ஓகே, டன். அடுத்து ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது எனக்கு என்ன டீடைல்ஸ் தான் கொடுத்துருவோம். எஸ், ஸோ இங்கே பாருங்க, த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்ட் பை கேண்டிடேட்ஸ் வேரியஸ் டிசிப்ளின் இந்த சேம் ஹாஸ் பீன் மென்ஷன்ட். அதாவது அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க பிகாம் வித் 60% மார்க் இருக்கணும். சரிங்களா? இல்ல MBA ஆர் CA அப்படின்றது படிச்சிருக்கணும் ஃபார் அக்கௌண்டன்ஸ் போஸ்ட்டுக்கு. சரிங்களா? இல்ல நீங்க அக்யூட்டோரியா அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ் இல்ல அக்யூட்டோரியல் சயின்ஸ் வித் 60% மார்க் அப்படின்றது இருக்கணும். இல்ல நீங்க இன்ஜினியரிங் அப்படின்னா IT அப்படின்றது இருக்கணும். BE BTech ME MTech இன் IT ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா MCA வித் 60% அப்படின்றது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள். இல்லை சார் நான் இன்ஜினியரிங்லேயே எனக்கு ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல், பவர், இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள். அதே மாதிரி மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா MBBS BDS படிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். அண்ட் லாஸ்ட்டாக லீகல் அப்படின்ற இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஸோ கிராஜுவேட் இன் லா வித் 60%. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்றது. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்குது, ஏன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரீம் தான். ஸோ அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீமுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்ற விஷயங்களை நம்ம டீட்டெயில்டாக என்ன பண்ணுவோம், ஸோ பார்த்து கொள்ளலாம். சரிங்களா? எஸ், டன். ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன்னு நான் பார்க்கும்போது எனக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்போவுமே பேங்கிங் கேட்குறமே ரீசனிங், ஆப்டி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே எனக்கு 35 கொஷின், இங்கிலீஷ் மட்டும் எனக்கு 30 கொஷினாக இருக்கும். ஸோ மார்க் 1 அண்ட் செக்ஷனல் டைமிங் அப்படின்றது 20 மினிட்ஸ். அப்போ உங்களுக்கு ஓவராலாக 100 கொஷின் 100 மார்க் 1 hour இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? எஸ், டன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆப்டி, ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் அண்ட் இது இன்சூரன்ஸ் ரிலேட்டடான, ஃபினான்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் கேட்பாங்க. இது இல்லாமல் இன் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீம் அடிஷ்னல் டெஸ்ட் டு அசஸ் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜ் ரிலவென்ட் டு த டிசிப்ளின். அப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய டிசிப்ளின் அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு 40 கேள்விகள் செஸ், ஓகேங்களா, 25 மினிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு என்ன மெயின்ஸ் அப்படின்றதுல இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேங்கிங்கோடையது தான். ஸோ நீங்கள் ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம், யூ ஆர் எலிஜிபிள். சரிங்களாப்பா? எஸ், டன். அடுத்து ஸோ இது நம்மளுடைய பேங்கிங்கோடைய புக்கு. ஸோ புக்கு அப்படின்றது நமக்கு இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஒரு புக்கு அப்படின்னாலும் புக்கோடைய ஆஃபரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கொள்ளலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 8 புக் அப்படின்றது இருக்குது. ஸோ 80+ இ புக் அப்படின்றது அவைலபிளாக இருக்கிறது. சரிங்களா? எஸ். ஸோ இதுதான் நான் சொன்ன புக் ஆஃபர். ஸோ இந்த ஆஃபர் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் ரயில்வே, SSC, பேங்கிங், டெட்டுன்னு என்ன புக் அப்படின்னாலும் ஸோ நீங்கள் இந்த புக் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். சரிங்களாப்பா? எஸ். சரி, இப்போ நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் எப்படி நீங்கள் இந்த ஒரு பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடான்னு இருக்குது. சரிங்களா? இங்கே ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு போயிட்டீங்க சார் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸும் இருக்கும். நமக்கு இன்னும் ஆட் ஆகலை OICL. ஸோ ஆட் ஆச்சுன்னா இங்கே ஒரு டேப் அப்படின்னு எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நம்ம பேங்கிங் என்ன பார்ப்போம், இப்போ தமிழ் பேங்கிங் போகிறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள் உறுதின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பேங்கிங்கோடைய பேட்ச். ஸோ இங்கே என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, இந்த 148 டேப் பண்ணிங்கன்னா என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, லைவ் ரெக்கார்டுன்ற விஷயம் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மோர் ஆஃபரில் கொடுத்துருக்கக்கூடிய கோடை ரிமூவ் பண்ணி நம்ம கோடு Y1029 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா இந்த ஒரு கோர்ஸ் ஒரு 2700 ஆகுதா, அது ஜஸ்ட் 1299 தான். ஸோ அப்போ ஒரு 1000 அப்படின்றதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 1100 அப்படின்றது நீங்கள் அந்த பேட்சை ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ Y1029
to 9. ஸோ இன்னைக்கு ஈவினிங்கே இது ஆட் ஆகிடும். மறக்காமல் என்ன பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா ஸோ ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டடி பிளான் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்லி இதோடைய சிலபஸ் அப்படின்றது யார் யார் எப்பப்போ கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ற விஷயங்கள் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ கிஷோர் சார், பிரணவ் மேம், ஆஷிக் சார், நான் அண்ட் அருண் சார், ஸோ நாங்கள் எல்லாருமே தான் இந்த ஒரு பேட்ச் கொண்டு போகிறோம். ஸோ காப்பான் 2.0 அப்படின்றத மறக்காமல் என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், ஸோ ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஆரம்பித்து கொள்ளுங்கள். ஸோ இப்படி தான் இதோடைய போஸ்டர் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? எஸ், இப்படி தான் இருக்க போகுது. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை அப்படின்றத பண்ணுறேன். சரிங்களாப்பா? எஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.